முதலாவதாக பொய்கை ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களுள் முதல் ஆழ்வார் ஆவார். இவர் காஞ்சிபுரத்தில் பொற்றாமரை பொய்கையில் பிறந்தவர் என்பதால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். இவரால் பாடப்பட்ட 100 பாடல்கள் திருவந்தாதி எனப்படுகின்றது. விஷ்ணுவின் 10 அவதாரங்களை முதலில் பாடியவர் இவர் பாஞ்சஜன்யம் எனப்படும் புனித சங்கின் அம்சமாவார். இவர் திருவரங்கம், திருவெக்கா, திருக்கோவிலூர், திருப்பரமபதம், திருப்பதி, திருப்பார்க்கடல் என மொத்தம் 6 கோவில்களை பற்றி பிற ஆழ்வார்களுடன் இணைந்து மங்களாசனம் செய்துள்ளார். மங்களாசனம் என்பது இறைவனை போற்றி பாடல் பாடுவது ஆகும். இவர் பேயாழ்வார், பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார். இவர்கள் மூவரும் ஞான, பக்தி, வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். இரண்டாவதாக பூதத்தாழ்வார் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் என போற்றப்பட்ட 3 ஆழ்வார்களுள் ஒருவராக விளங்கினார். மாமல்லபுரத்தில் உள்ள தலசயன பெருமாள் கோயிலை அண்டிய பகுதியிலேயே இவர் பிறந்ததாக கருதப்படுகிறது. இவர் திருமாலின் கையில் உள்ள கௌமோதகி என்ற கதையின் அம்சமாவார். இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2ஆம் திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. இவர் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள் திருப்பதி, திருவரங்கம், திருமாலிருஞ்சோலை, திருப்பார்க்கடல், திருக்குடதை, திருக்கோட்டியூர், திருக்கச்சி, திருப்பாடகம், திருக்கோயிலூர், திருத்தஞ்சை மாமணி கோயில், திருநீர்மலை, திருக்கடல்மல்லை திருத்தங்கள். மூன்றாவதாக பேயாழ்வார் ஆழ்வார்களில் 3ஆமவராவார். இவர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் எனும் ஆழ்வார்களுடன் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராவார். இவர்கள் மூவரும் ஞான, பக்தி, வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். இவர் மயிலாப்பூரில் ஆதிகேசவ பெருமாள் கோவில் குளத்தில் செவ்வல்லி மலரில் தோன்றியவர் என்று கருதப்படுகிறது. இவர் திருமாலின் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக தோன்றியவர். வைணவ நூல்களின் தொகுப்பில் உள்ள 3ஆம் திருவந்தாதியை பாடியவர் இவராவார். திருக்கோவிலூர் மிருண்டு முனிவர் ஆசிரமத்தில் பொய்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வாருடன் இருந்தபோது இவரே முதலில் இறை தரிசனம் கிடைக்கப் பெற்றார். இந்து சமயத்தின் பிரிவுகளான சைவம், வைணவம் என்பவற்றுக்கிடையே போட்டி நிலவிய காலகட்டத்தில் இவ்விரு சமய பிரிவுகளிடையே ஒற்றுமை காண விழைந்தவர் பேயாழ்வார் எனக் கருதப்படுகிறார். இவர் மங்களாசாசனம் செய்த திருக்கோவில்கள் திருப்பதி, திருப்பார்க்கடல், திருவேளுக்கை, திருவரங்கம், கும்பகோணம், சாரங்கபாணி சுவாமி கோவில், உப்பிலியப்பன் கோவில், திருப்பரமபதம், திருக்கோஷ்டியூர், கள்ளழகர் கோவில், காஞ்சி வரதராஜ பெருமாள், திருப்பாடகம், திருவல்லிக்கேணி, சோளிங்கர், ஆதிகேசவ பெருமாள். 4ஆவதாக திருமழிசை ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். பக்திசாரர், உரையில் ஈடாதவர், குடமூக்கிற் பகவர், திருமழிசையார், திருமழிசைபிரான் என்பன இவரின் வேறு பெயர்கள். தை மாதம் மக நட்சத்திரத்தில் திருமாலின் ஆயுதங்களுள் ஒன்றான சக்கரத்தின் அம்சமாக திருமழிசை என்னும் ஊரில் பிறந்தவர். இவருடைய பிரபந்தங்கள்தான் முதலில் வேறு தெய்வங்களுக்கு மேலாக திருமாலை உயர்வாகச் சொல்லியவை. பிறப்பின் அற்புதம். பார்க்கவர் என்னும் முனிவர் திருமழிசையில் யாகம் புரிகையில் அவர் மனைவியார் கருவுற்று 12 திங்கள் கழித்து கை, கால் முதலிய உறுப்புகளில்லாத ஒரு பிண்டத்தை பெற்றெடுத்தார். தம்பதியர் மனம் தளர்ந்து அதனை பிரம்புத்தூற்றின் கீழ் விட்டுச் சென்று விட்டார்கள். ஆண்டவன் அருளால் அப்பிண்டம் எல்லா உறுப்புகளும் அமையப்பெற்ற ஓர் அழகிய ஆண் குழந்தையாகி ஆழத் தொடங்கியது. அக்கணம் அவ்வழியே வந்த மகப்பேறு இல்லாத தம்பதிகளான பிரம்பு தொழில் புரியும் திருவாளன், பங்கையச் செல்வி என்பவர்கள் குழந்தையை கண்டெடுத்து வளர்க்க தீர்மானித்தனர். என்ன விந்தை! அக்குழந்தையை அவளே பெற்றாள் என்னும்படி அவள் மார்பில் பால் சுரந்தது. ஆயினும் அப்பாலை குழந்தை குடிக்க மறுத்தது. பல நாள் வரை பால் உண்ணாமல் இருந்தும் உடல் சிறிதும் வாடவில்லை. இவரின் புகழை கேள்வியுற்று அருகில் உள்ள சிற்றூரில் இருந்து வந்த வயதான தம்பதியர் அன்புமிக கொடுத்த பாலை உண்ண ஆரம்பித்தார். சிறிது காலம் இவ்வாறு செல்கையில் தமக்கு பால் கொண்டு வந்து தரும் இத்தம்பதிக்கு ஏதேனும் கைமாறு செய்யும் பொருட்டு
ஒரு நாள் தனக்கு கொடுத்த பாலில் மீதத்தை அவர்கள் சரிபாதி உண்ணுமாறு செய்தார். இதன் மூலம் இளமை மீண்ட அத்தம்பதிகளுக்கு பிறந்த ஆண்மகவே பின்னாளில் கணிகண்ணன் எனும் பெயரில் திருமழிசையாருக்கு அணுக்க சீடரானார். இந்தாவதாக நம்மாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். திருநெல்வேலி சீமையில் தாமிரபரணி கரையில் உள்ள திருக்குறுகூர் என்னும் ஊரில் பொற்காரியார் மற்றும் சேர நாட்டு திருவெண்பரிசாரத்தை ஆண்ட மன்னனின் மகளான உடைய நங்கைக்கு மகனாராக நம்மாழ்வார் பிறந்தார். இவர் பாண்டிய மரபினர் ஆதலால் மாறன் என்ற இயற்பெயரையும் மாயையை உருவாக்கும் சட எனும் நாடியை விஸ்வக்சேனரின் அம்சமாக பிறந்த இவர் வென்றதால் சடகோபன் என்றும் மாறன் சடகோபன் என அழைக்கப்பட்டார். யானையை அடக்கும் அங்குசம் போல பரன் ஆகிய திருமாலை தன் அன்பினால் கட்டியமையால் பராங்குசன் என்றும், தலைவியாக தன்னை வரித்துக் கொண்டு பாடும்போது பராங்குசநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். 4 பிரபந்தங்களில் 1296 பாசுரங்களை இசைத்துள்ளார். 6வதாக மதுரகவி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். பாண்டிய நாட்டில் திருக்குறுகூர் என்னும் ஆழ்வார் திருநகரிக்கு அருகில் உள்ள திருக்கோளூரில் ஈஸ்வர வருஷம் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே செவிக்கினிய செந்தமிழில் நற்கவிதைகளை பாடிய காரணம் பற்றி இவருக்கு இச்சிறப்பு பெயர் வந்தது. நம்மாழ்வார் பிறந்த கிலோபி 738க்கு சற்று முன் பிறந்தவர். நம்மாழ்வார்க்கு பிறகும் வாழ்ந்தவர். இவர் பெருமானை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் ஆசாரியனான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரை போற்றியே 11 பாசுரங்களை பாடியுள்ளார். நம்மாழ்வாரும் இவரை அடிமை கொண்டு மூவகை தத்துவங்களின் இயல்பையும் மற்றும் அறிய வேண்டிய யோக இரகசிய உண்மைகளையும் சீடனுக்கு உபதேசித்தார். 7வதாக குலசேகர ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவரான இவரை குலசேகர பெருமாள் என்றும் அழைக்கின்றனர். கருவூர் திருவஞ்சிகளம் என்னும் ஊரில் இவர் பிறந்தார். இவரது ஜென்ம நட்சத்திரம் புனர்பூசம். இவர் சிறந்த ராம பக்தர். இவர் திருமாலின் மார்பில் இருக்கும் கௌஸ்துப மணி அம்சம் பொருந்தியவர். இவர் அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவருக்கு இறைவன் காட்சி தந்தமையால் இன்பமும் செல்வமும் அரசாட்சியும் தமக்கு வேண்டாம் என்று துறவினை மேற்கொண்டார். இவர் பெரிய பெருமாளாகிய ராமபிரானிடத்தில் அன்பு பூண்டவரானதால் இவருக்கும் குலசேகர பெருமாள் என்றே பெயர் வழங்கலாயிற்று. இவருடைய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்றழைக்கப்படும். இதனில் 31 பாசுரங்கள் திருவரங்கப் பெருமானை பற்றியது. இவர் திருவேங்கடம், திருக்கண்ணபுரம் முதலான திருத்தலங்களையும் பாடியுள்ளார். திருவரங்கம் பெரிய கோயிலில் 3வதாக இருக்கும் திருச்சுற்றிலே சேனை வென்றான் திருமண்டபம் என்பதை கட்டினார். இத்திருச்சுற்றையும் செப்பம் செய்தார். இதனாலேயே 3வது சுற்றுக்கு இவரது பெயர் இன்றும் வழங்கப்படுகிறது. குலசேகர ஆழ்வாரால் தான் பவித்ரோற்சவ மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபம் உள்ள பிராகாரத்தை திருப்பணி செய்தவரும் இவரே. 8வதாக பெரியாழ்வார் பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். இவர் திருவில்லிபுத்தூரில் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் கருடன் அம்சமாக 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிறந்தவர். விஷ்ணு சித்தர் என்பது இயற்பெயர். இறைவனுக்கே கண்ணேறு கழிக்க முயன்றதால் இவரை ஆழ்வார்களில் பெரியவர் எனும் பொருள்பட பெரியாழ்வார் என அரங்கன் அழைக்க பின்னர் இதுவே இவர் பெயராகி போனது. திருவில்லிபுத்தூரில் கோயில் கொண்டுள்ள வடபத்திரசாயி பெருமாளுக்கு அன்றலர்ந்த மலர்களை பறித்து பூமாலையாகச் சாற்றுவதை கைங்கரியமாக கொண்டிருந்தார். ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையானவர். ஆண்டாளை திருவரங்கம் உறையும் அரங்கனுக்கு மணம் முடித்துக் கொடுத்ததன் மூலம் அரங்கனுக்கே மாமனாரானார். திருமால் திருமகளோடு கருட வாகனத்தில் எழுந்தருளியிருக்க கண்டு இறைவனின் வடிவழகில் மயங்கி எங்கே இறைவனுக்கு கண்ணேறு கண்திருஷ்டி விழுந்து விடுமோ என்றஞ்சி பாடியதே திருப்பல்லாண்டு. இன்றும் சாற்றுமறை எனும் வைணவ தினசரி வழிபாட்டின் தொடக்கத்திலும் முடிவிலும் வைணவ கோயில்களின் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போதும் புறப்பாடு முடிந்து திருக்கோயில் திரும்பும் போதும் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாடப்பட்ட பின்னரே சுவாமியை திருக்கோயிலுக்குள் எழுந்தருள செய்கின்றனர். 9வது ஆக ஆண்டாள் 7ஆம்
நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களால் ஒருவர். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். மதுரைக்கு அண்மையிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்னும் அந்தணர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை ஆண்டாள். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடத் தொகுதிகளை இயற்றியுள்ளார். வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். 10வது ஆக தொண்டரடிப்பொடி ஆழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். சோழ நாட்டில் திருமண்டங்குடி என்னும் ஊரில் பிரபவ வருடம் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தார். ஆழ்வார் வரிசை கிரமத்தில் 10ஆமவராக வரும் இவருக்கு விப்ர நாராயணர் என்பது இயற்பெயர். இவர் ஸ்ரீ விஷ்ணுவின் அனைத்து பக்தர்களையும் வழிபட்டு அவர்களின் காலடியில் காணப்படும் மண்துகள்களை சிறிய சிறிய தூசி துகள்கள் தனது தலையில் வைத்துக்கொண்டு அரங்கநாதரை புகழ்ந்து பாடல்களை பாடினார். அப்போதிலிருந்து அவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்று அழைக்கப்பட்டார். திருவரங்கத்திலேயே வாழ்ந்திருந்து அத்தல இறைவனாகிய அரங்கனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தன் வாழ்நாள் முழுதும் சிறமேற்கொண்டார். 11வதாக திருப்பாணாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் ஒருவர். இவர் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர். இறைவன் முன்னெல்லோரும் ஒன்றே என்ற இராமானுஜரின் கோட்பாட்டிற்கு திருப்பாணாழ்வர் வரலாறே மிகுந்த ஊக்கமாகவும் பலமாகவும் இருந்தது எனலாம். பாணர், முனிவாகனர், யோகிவாகனர், கவீசுவரர் என்பன இவரது திருவரங்க திருவான அரங்கன் முன் சென்று அவன் வடிவழகில் மயங்கி திருமுடி முதல் திருவடி வரை பாடியவர். என்னமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று பாடியபடி தன் பூத உடலோடு ஆண்டாள் போல அரங்கனோடு இரண்டரக் கலந்தார். 12வதாக திருமங்கையாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களுள் இளையவர் மற்றும் இறுதியானவர். சோழ நாட்டிலுள்ள திருவாலி திருநகரி என்னும் ஊருக்கு அருகிலுள்ள திருக்குறையலூரில் பிறந்தவர். இவரது இயற்பெயர் கலியன். ஆதியில் இவர் சோழ மன்னனுக்கு படைத்தலைவனாக இருந்தார். ஒருமுறை போர்க்களத்தில் இவருடைய வீரத்தைக் கண்ட அரசன் இவருக்கு சோழ தேசத்தின் திருமங்கை நாட்டின் குறுநில மன்னனாக்கினான். அன்று முதல் இவர் திருமங்கை மன்னன் என அழைக்கப்பட்டார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள திண்ணை பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.